தோசை சுட்டாளே ஷபானா, எவ்வளோ நல்ல தோசை குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தும் தோத்தாளே, கேவலமான நூடில் ஒன்று போட்டிய ஜெயித்து ஏமாற்றியதே, 5 வண்ண தோசை தோத்திடுச்சு. தோசை 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 தோசை. அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் கூட வச்சு பாருங்க. 5 வண்ண தோசை, 5 வண்ண பூரி பொரித்தாயே. How that noodle one? No color, brown கலர்ல லத்தி மாதிரி ஒரு நூடுல். ஷபானா டிஷ் தான் பெஸ்ட் கலர். பசங்களுக்கு தேவையான அந்த ரெயின்போ கலரா இருந்துச்சு. தோசைக்கு தோசை, சட்னிக்கு சட்னி, எக் ஒயிட்டுக்கு எக் ஒயிட், சிம்பிளா வச்சுக்கிட்டாங்க. For me that was the winning dish. Concept wise, simplicity wise and லுக்ஸ் கூட ஒண்ணு இருக்குல்ல குழந்தைங்களுக்கு, கலர்ஸ் அட்ராக்டிவா இருக்கணும். எனக்கு 5 வண்ண தோசை தான் பிடிச்சதுப்பா. அவங்க பேசாம கடையே வைக்கலாம் ஷபானா. 5 வண்ண தோசை ஸ்டால் வச்சா போக மாட்டீங்க? நான் போவேன். ஐயா, kids got attracted. Brown color, that fat noodle, chance இல்ல, rigged. Are you cooking? Yeah. So you don't be a fan of mine anymore, no? நீங்க கேட்டு நான் பாடலனா நீங்க ரிசைன் பண்ணிடுங்களா as a fan. You have that option. You don't have to keep knocking on my door. You can leave. Disappointed, அப்படியே heart broken கிளம்பிடுங்க. சுச்சி பாட சொன்னவங்க பாடல. எவ்வளவு பெரிய அவமானம் எனக்கு as a fan. ஏன் இந்த அவமானத்தை ஜீர்ணிக்கிறீங்க? ராஜினாமா பண்ணிருங்க ஃபேன் பதவியில இருந்து. I'm not a fan of hers anymore. It's very rude. பாட சொன்னா பாட மாட்டாங்க. கோச்சின் பேருங்க, கோச்சுக்கோங்க ப்ளீஸ். நீங்க ஃபேனா இருந்து நீங்க கேட்டு நான் பாடலன்னா நீங்க கண்டிப்பா கோச்சுக்கணும். கண்டிப்பா நீங்க கிளம்பி போகணும். பாரு, இப்ப ஜிக் சூர்யா கேக்குது ஒரு சாங். நோ பிரதர் நோ அப்படின்றா ஹார்ட் பிரேக் கூட கிளம்பிடும் பாருங்க. அதான் ஃபேன் புரோட்டோகால். சரியா? You're joking. We're not actually fans. சொல்லுவீங்க தானே? அக்கா, நீ பழைய ஃபார்ம் பண்ணணும்னா எனக்கு ஒரு டைம் மெஷின் ஆர்டர் பண்ணுங்க பிளீஸ் அமேசான்ல. பைத்தியக்காரத்தம இன்னொரு கேள்வி கேட்டா சின்ன சின்ன உன தூக்கி போட்டுருவேன் இந்த சாட்ல இருந்து. 5 வண்ண தோசை. வேலை இருக்குன்னா ஓடி போமா, போய் வேலை செய்யுமா. எனக்கு இன்னைக்கு ஃப்ரீ டே. 5 வண்ண புட்டு சுட்டாலே தோசை செய்தாலே ஷபானா. ஷபானா பக்கத்துக்கு அப்படியே ஸ்ரீலீலா மாதிரியே இல்ல. எத்தனை ஹேட்டர்ஸ்ரா, எல்லாத்தையும் பிளாக் பண்ணுவோம். அதெல்லாம் நல்ல சந்தர்ப்பம் தெரியுமா ஹேட்டர்ஸ் பிளாக் பண்ண. பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் டிசைட் பண்ணல. மோஸ்ட்லி கிரானோலா. 5 வண்ண தோசை. இல்ல very few people I'll have to block. Haripriya Raju, especially like you. Very few. Sugar baby is already about food only. Sugar na already வந்துருச்சது. நீங்க மாத்தி ஒரு ரீல் போடுங்க. ஏதோ they are thinking நாங்க லைவ் வந்ததே பாட்டு மாத்தி மாத்தி பாடணும்ன்றதுக்காக. இதெல்லாம் ரொம்ப முட்டா பீப்புள். நம்ம தக் லைஃப் பாக்குறோம். ஏய் மேடம், I am your only Adam. எனக்கு ஒரு டவுட். சந்திரா தேடி போய் இந்திரா கிடைச்சாங்க. இந்திரா கிடைச்ச உடனே சந்திரா தேடுறத நிப்பாட்டிட்டாரா? ஆமா தானே?
இந்திரா கிடைச்ச உடனே சந்திராவை தேடுறத நிப்பாட்டிட்டாரு. ஏன் அந்த ஒரு பாயிண்ட் சொல்லிதான் சிம்பு கிளைம் பண்ணலாம் அவளை. நீ இந்திரா கிடைச்ச உடனே சந்திரா தேடுறத நிப்பாட்டிட்ட, அதனால இந்திரா தான் எனக்கு சந்திரா. ஆனா இந்திரா சந்திரா இல்ல, இந்திரா தான். ஆனா அதனால நான் அவளை வச்சுக்கலாம். முடிஞ்சு போச்சு கதை. தக் லைஃப் ஓவர். கமல் மண்டையில அவரே சிக்கி செத்துருவாரு. இந்த டயலாக் விட்டுருந்தான்னா சிம்பு தான் வேணும். Because come on, he has every right to want this Vapati. So Vapati only, and Simbu is not Kamal's son. Tambi தான் சொல்லி வளர்ப்பாரு. So தம்பி வந்து அண்ணா Vapati மேல ஆசை வைக்கிறது ஓகே. இன்னொரு கேள்வி, போட்டோ கொடுத்ததுக்கு அப்புறம் சிம்பு டிசைடட் நான் சந்திரா வெண்மை தேட மாட்டேன். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் 14 வயசு 16 வயசுல கூட அவர் தேடி போயிருக்கலாம். ஆனா இல்ல. அதான் நீங்க இந்திரா கிடைச்ச உடனே சந்திரா தேடுறதுன்னு நிப்பாட்டிட்டீங்க. அப்பனா உங்களுக்கு இந்திரா சந்திராவாவே பட்டுட்டா. அப்போல இருந்தே நீங்க யோசிச்சுட்டீங்க போட்டோவை பார்த்து என் தங்கச்சிய நீங்க ரூட் விட போறீங்கன்ட்டு. ஆமாமா இல்லையா? இது சிம்பு கேட்கணுமா இல்லையா கமல்கிட்ட? நீங்க சந்திரா சந்திரா சந்திரான்னு மைண்ட்ல ஒரு மாடல் வச்சு சுத்துறீங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்திரா புடிச்சீங்க, கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் சந்திரா தேடுறத நிப்பாட்டிட்டீங்க. அப்ப நீங்க சந்திராவை தேடினது இந்த வேலைக்கு தான். அது அந்த டாக்டர் சந்திராவோட ஃபிளர்ட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அவனுக்கு சந்திரா இந்த ஒரு காரணத்துக்கு தான் வேண்டிருந்திருக்கா. அந்த டைம்ல பீடோஃபைல். They are clearly telling you Kamal Haasan is a pedophile in this movie. ட்ரீட் பண்ணவர் ஐஸ்வர்யா டாக்டர் அவர் ஃபிளர்ட் பண்றாரா இல்லையா? ரொம்ப கெட்டக்க வராதீங்க. எக்ஸ் ஹஸ்பண்ட்னாலுமே டவுட் பண்ணுவாரு. வாய்தாட். இப்ப சொல்லப்படாத கதை என்னன்னா, அந்த குரூப் ஆஃப் கிரிமினல்ஸ் யக்குசா அவங்க ரொம்ப நாளா அந்த டெல்லி ரூம்ல ஹைட் அவுட்ல இருக்காங்க. அந்த டைம்லயே இந்த பேப்பர் போட வர குட்டி பாப்பாவை கமல்ஹாசன் சைட் அடிச்சிருக்கான். எஸ் ஒன்னு ஒரு வாரமா அந்த குட்டி பொண்ண லுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அப்பன்னு சுட்டுட்டாங்க சௌரியமா. பார்த்தா பையன் கையில கிடைச்சிருக்கேன், எனக்கு பொண்ணுதான் வேணும் அப்படின்ட்டாரு கமல். பார்த்தா அந்த பையனை வந்து தற்காப்பா யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இந்த பையனை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பிடிப்போம் அப்படின்ட்டு தான் அந்த பையனை கூட்டிட்டு போறாரே. கையடிக்கிறதுக்கு தான் அந்த போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. இல்லாட்டி அது ஒரு காப்பி எடுத்து வந்துட்டு திருப்பி கொடுக்க முடியாது. தங்கச்சியை பார்த்து அழுவுற போட்டோ. இந்த போட்டோவை ஒரு காப்பி எடுக்க முடியல. கியா யார் என் மூவி ரொம்ப காதுல பூ சுத்துறாங்கோ. சி என்ன வேணும் உனக்கு? ஓடி போடா தெண்டி தெம்மாடி. அழுவாதீங்க, நான் கிளம்புறேன். தனியா நானே பாத்துக்கிறேன். You're not ready for it. Bye.